வாழும் மகாத்மா சிவகுமார் ஐயா உள்ளிட்ட இந்த அவையை முதலில் வணங்குகிறேன். மகளிர் மட்டும் தமிழ்நாடு விநியோக உரிமையை எனக்கு எங்கள் நிறுவனத்திற்கு அளித்திருக்கிறார்கள். பொதுவாக தருபவர்களுக்கு அது சாதாரணமான விஷயம், பெறுபவர்களுக்கு தான் அது பெரிய விஷயம். தன்னிடம் இருப்பதை தருவது நிறைய பேருக்கு அதுவும் சூர்யா சார் மாதிரியானவங்களுக்கு தருவதுங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம். பெறுவதுங்கிறது பெரிய விஷயம். அதுவும் ஒரு மரியாதையான ப்ராஜெக்டை பெறுவதுங்கிறது இது சாதாரணமான இந்த படத்தோட முக்கியத்துவத்தை என்னால் உணர முடியும். ஒரு படைப்பு, அந்த படைப்பு என்ன மாதிரியான ஒரு வீரியத்தை சமுதாயத்தில் கொடுக்கணும்னு நினச்சி சூர்யானந்த் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது வியாபாரம் தாண்டி என்னால் முழுசாக உணர முடியும். இப்படி ஒரு மரியாதையான ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய நன்றியாக கருத்துறேன். உங்களின் நண்பரின் பெயரை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னாங்க. சூர்யா அண்ணாவோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நண்பர் ராஜா அண்ணன், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படைப்பு சமுதாயத்தில் எந்த விதமான மாறுதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த விதத்தில் உணர்ந்தேன்னா, ஐயா பாலகுமாரன் ஐயாவோட நாவல் என் கண்மணி தாமரைன்னு, அது அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பற்றி சொல்லியிருக்காங்க, தஞ்சாவூரோட பழந்தொன்மையை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு நான் காலேஜ் படிக்கிறப்ப எடுத்து வாசித்த புத்தகம். அந்த புத்தகத்தில் பெண்ணை பற்றியும் தன்னோட மனைவி பற்றியும் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பார். தன்னோட மனைவியை ஒரு அம்மனை பாவித்து மனைவிகிட்ட அவர் ஆசீர்வாதம் வாங்குவார். பெண்ணை அம்மனா உருவப்படுத்தி அவர் ஆசீர்வாதம் வாங்குறப்ப எனக்குள்ள எந்த கர்வமும் இல்லை, என்னோட மனைவிங்கிறத தாண்டி இப்போ அவங்க ஒரு அம்மன் அப்படிம்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த வயசில் நான் அந்த நாவல் எதுக்காக படித்தேன்னெல்லாம் தெரியல, எந்த அளவு புரிஞ்சு படித்தேன்னெல்லாம் தெரியல, பாலகுமாரன் ஐயா எழுத்து என்ன மாதிரி பண்ணுச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெண்கள் மேலே என்னோட மனைவி மேலே நான் காட்டுற மரியாதை, அப்படி பெண்கள்னு பொதுவாக கூட சொல்ல வேண்டாம், என் மனைவியை நான் மதிக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு படைப்பாக இருக்கும். அப்படி ஒரு படைப்பை வெகுஜன மக்களை ரீச் பண்ணுறதுக்காக மகளிர் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்கன்னா, இந்த சமுதாயத்தில் எதை விதைக்கணும்னு சூர்யானந்த் அந்த படத்தை எடுத்துருப்பாருங்க அப்படிங்கிறத எனக்கு நான் ரொம்பவே உணர்றேன். எனக்கு தெரியும், என் தட்டில் இருக்க இந்த உணவு வெறும் உணவு கிடையாது, கடவுளோட பிரசாதம் மாதிரி. இந்த உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்தை தெரு தெருவாக ஊர் ஊராக என் தலைமையில் தாங்கி கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நன்றி.